இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனத்தை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும். என்னுடைய குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனத்தை தாங்க, என்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனத்தை தாங்க, என்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனத்தை தாங்க, என்னுடைய பிசினஸை குறித்த ஒரு தரிசனத்தை தாங்க, என்னுடைய படிப்பை குறித்த ஒரு தரிசனத்தை தாங்க. இந்த தரிசனத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் இந்த தரிசனம் நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தரே இந்த தரிசனத்தை உங்களுக்கு தருகிறவர். இன்னொன்று, உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொடுத்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அற்பமாய் தெரிந்தாலும், இன்றைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும், கண்டிப்பாக கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்றினாரோ அப்படியே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இந்த சொப்பனம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில 2 விதமான சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த 2 விதமான அந்த சொப்பனம் அவனை தன்னுடைய சகோதரரை பார்க்கலும், தான் கூட பிறந்த எல்லாரை விட, தான் கூட வளர்ந்த எல்லாரை காட்டிலும் பாருங்கன்னா ஒரு உன்னதமான இடத்துல கொண்டு போய் அவனை உட்கார வச்சிருச்சு. அப்போ இந்த சொப்பனம் தரிசனம் அப்படின்றது ஒன்று தான். அப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணணும்னா, ஒன்று நம்முடைய கனவுல வருகிற சொப்பனம்னு ஒன்று இருக்குது. கனவுல காண்றதுக்கு பேரும் சொப்பனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது போய் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம மறந்து உட்காரும்போது சொல்லுவாங்க, என்ன பகல் கனவா பகல் கனவா அப்படின்னா. இந்த பகல் கனவா அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க தூக்கத்தில் அவர்களுக்கு மிஞ்சி அவர்களுக்கு தெரியாமல் வருகிறது ஒரு சொப்பனம். ஆனால் இந்த பகல் கனவு அப்படின்றது அவர்களுக்கு தெரியாத வருகிறது அல்ல, அவங்களுடைய யோசனையை தான் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், பகல் கனவு காண்றீங்க. அப்போ அந்த கனவு அப்படின்றது 2 விதமான வெரைட்டி இருக்குது. ஒரு வெரைட்டி என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை அறியாமலே நம்ம தூங்கும் போது நம்முடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி, நம்முடைய யோசனைக்கு மிஞ்சி அதுவாய் வருகிற ஒரு கனவு இருக்கிறது. இன்னொரு கனவு என்ன கனவு இருக்கு அப்படின்னு சொன்னால், நம்மளே உருவாக்கி கொள்ளுகிற ஒரு கனவு இருக்கிறது. என்னுடைய யோசனையின்படி ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு, எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த கனவை உருவாக்குறேன். ஆனா என்னுடைய ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சொப்பனத்தை மட்டுமல்ல, நம்முடைய தரிசனத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தரிசனங்களையும் ஆண்டவர் அவர் கணக்கில் வைக்கிறார். நம்முடைய தரிசனங்களை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த யோசேப்பை அவனுடைய சொப்பனம், அவனுடைய தரிசனம் அவ்வளவு ஒரு உன்னதமான இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்குமானால், நம்ம இன்றைக்கு யாரா இருக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய சொப்பனம் காண்கிறவர்களாய், தரிசனம் உள்ளவர்களாய் எழும்ப வேண்டும். அப்போ அந்த தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த தரிசனத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த தரிசனத்திற்காக நம்ம ஆசைப்படணும். அப்போ இந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, 2 விதமான தரிசனத்தை பார்க்கிறாரு. ஒரு தரிசனம் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாருடைய அரிக்கட்டுகளும் வணங்கி நிற்கும் போது என்னுடைய அரிக்கட்டு மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சொப்பனம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு அந்த மனுஷன் பார்க்கும்போது அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு தெரியல, அந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் தெரியல. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த 12 அரிக்கட்டுகளும் அந்த வணங்கி நிற்கிறது, இவனுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம ஈஸியா அவனுடைய சகோதரர்ல சொல்லுவோம். ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எகிப்து தேசத்திலே கர்த்தர் அவனை பயன்படுத்தினது எப்ப பயன்படுத்தினார் அப்படின்னா, அந்த எகிப்திற்கு முழுவதற்கும் தானியமே இப்ப இல்லை. ஆனா அந்த தானியம் இல்லாமல் ஒரு பஞ்சகாலம் வரும்போது யோசேப்பு என்கிற ஒரே ஒரு மனுஷன் மூலமா தான் கர்த்தர் அந்த எகிப்தினுடைய முழு பஞ்சத்தையும் கர்த்தர் மாற்றுகிறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருந்தார்.
அப்போ ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த முதல் தரிசனம், அவனுக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை, என்ன நடக்க போறதுன்னு தெரியல. ஆனால் தன்னுடைய 30 வயதிற்கு மேல் கர்த்தர் அவனுக்கு கொடுக்க போகிற அந்த தரிசனத்தை இப்ப சின்ன வயசுல ஆண்டவர் காண்பிக்கிறார். அதே போல அடுத்த சொப்பனத்தை என்ன பார்க்கிறார் அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் தன்னை வணங்கி இருக்கிறதாக அவர் சொப்பனம் பார்க்கிறார். எகிப்துல நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, எகிப்துல முக்கியமா ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர்கள். அதுல சூரியன் சந்திரனுடைய நமஸ்காரம் அவர்களுக்கு இருந்துச்சு. அதே போல அவர்களை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விக்கிரகங்களை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். அப்போ ஆண்டவர் சின்ன வயசுலயே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் கொண்டு போவேன், அந்த இடத்துல அவர்கள் அல்ல, நான் உன்னோடு கூட இருந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு கர்த்தர் அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் தன்னுடைய முதிர் வயதுக்கு முன்னாடியே நிறைவேற்றினார். அதனால இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனத்தை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும். என்னுடைய குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனத்தை தாங்க, என்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனத்தை தாங்க, என்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனத்தை தாங்க, என்னுடைய பிசினஸை குறித்த ஒரு தரிசனத்தை தாங்க, என்னுடைய படிப்பை குறித்த ஒரு தரிசனத்தை தாங்க. இந்த தரிசனத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் இந்த தரிசனம் நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தரே இந்த தரிசனத்தை உங்களுக்கு தருகிறவர். இன்னொன்று, உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொடுத்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் பிறக்கட்டும், உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் பிறக்கட்டும். நீங்க ஒரு தரிசனத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அல்ல, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை கொடுங்க, எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இப்போ வரட்டும். நீங்க அந்த மாதிரி ஆசைப்பட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நான் நம்புறேன் கர்த்தர் நிச்சயமாய் அந்த தரிசனத்தை தருகிறவர் மட்டுமல்ல, அதை எப்படியாகிலும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். எத்தனையோ ஊழியக்காரர்களை நம்ம பார்க்கும்போது அந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் அப்படிதான். என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் தரிசனத்தை பார்த்தார்களோ, யார் ஒருத்தருக்குள்ள தரிசனம் இருக்கிறதோ அவர்கள் தான் வருங்காலத்தில் பெரிய மகிமையான தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். நான் நம்புகிறேன் உங்களுடைய தரிசனங்கள் சிதறப்பட்டு கிடக்கலாம், உங்களுடைய தரிசனங்கள் நிறைவேறாதது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே வைத்த அந்த தரிசனத்தை நிச்சயமாய் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் நிறைவேற்றாமல் போவதே இல்லை. நிச்சயமாகவே அந்த தரிசனத்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா எனக்குள்ள ஒரு தரிசனத்தை, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு தரிசனத்தை நீர் வைப்பீராக, எனக்குள்ள ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைப்பீராக, என் மகனுக்குள்ள ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வைப்பீராக, என் குடும்பத்தில் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வைப்பீராக, என்னுடைய கணவனாருக்குள்ள ஒரு தரிசனத்தை வைப்பீராக. ஆண்டவரே தரிசனமே இல்லாமல் தான் தோன்றி தனமாய் தன்னுடைய இஷ்டப்படி அலைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு தரிசனத்தை சுமக்கிற ஒரு குடும்பமாய், தரிசனம் உள்ள ஒரு கணவன் மனைவியாய் இப்பொழுது ஆண்டவரே எங்களை நீர் உருவாக்குறதற்காய், அந்த தரிசனத்தை நீர் தரப்போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தரிசனம் எங்களிலே வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. சோ இது ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த சொப்பனம் பார்க்கிற ஒரு அனுபவம்
ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. இன்னொன்று, ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப அறிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவன் ஒரு தலைவியினிடத்தில் இருக்கிற அடுத்த ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் என்னன்னா, சில காரியத்தை ஆண்டவர் தராமல் மறுக்கும் போது, சில காரியத்தை நமக்கு அவ்வளோ ஜெபம் பண்ணியும் கர்த்தர் நமக்கு மறுக்கும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை கண்டிப்பா அவசியமான ஒன்று. இந்த மனப்பான்மை இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தலைவனாகவும் தலைவியாகவும் மாற முடியாது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது ஒரு காரியத்திற்காக ஆசைப்படுறாரு, அந்த காரியத்திற்காக பொருத்தனை எடுக்கிறாரு. நான் என்னுடைய படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏற மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் அதை உன் கையில தரமாட்டேன், உன் கை நிறைய ரத்தம் சிந்தி இருக்குது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல வேதம் சொல்லுது, ஓகே ஆண்டவரே, நீர் சொன்னீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். அடுத்து என்னுடைய கர்ப்ப பிறப்பு அவன் மூலமா தானே நீங்க செய்றீங்க. சரி, நான் இந்த பொருட்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், என் பிள்ளையினுடைய காலத்துல அந்த ஆலயத்தை கட்டட்டும்னு சொல்லி அவனுடைய மனசை பாருங்க. ஒன்றா ஆண்டவர் நோ அப்படின்னு சொல்லும் போது, வேண்டாம் என்று சொல்லும் போது, அது உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லும் போது அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசு இருந்துச்சு. அதே போல பத்சேபாளிடத்திலே முதலிலே பெற்றெடுத்த அந்த குழந்தை வியாதியா இருக்குது. அந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள இறந்து போகுது. அந்த குழந்தைக்காக இப்ப ஜெபம் பண்ணினா, ஆனா அந்த ஜெபம் கேட்கப்படலை. இப்ப ஆண்டவர் குழந்தையை எடுத்துக்கிட்டாரு. உடனே அடுத்த நிமிஷம் வேதம் சொல்லுது, சரிப்பா என்ன பண்றது, ஆண்டவர் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும், கர்த்தர் கொடுக்கல, கர்த்தர் எடுத்துட்டாரு. உடனே தனக்கு அந்த காரியம் கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய மனதை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா திடப்படுத்திட்டாரு. சரி பரவாயில்ல, ஆண்டவர் அதை விட பெஸ்டா ஒன்ன தருவாரு, அதை விட நல்லா ஒன்ன தருவாரு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பாக சாதிக்கவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுது, எதுக்குமே ஜெபம் பண்ணாத மனுஷன் அந்த பலவீனத்தை குறித்து ஒரு ஜெபம் பண்றாரு. ஆனா அந்த ஜெபம் என்ன பண்றதுன்னா மறுக்கப்படுகிறது. கர்த்தர் இல்ல, அந்த காரியம் உனக்கு ஒன்றும் இல்லை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமா விளங்கும்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷம் அவர் கேள்வி கேட்டு, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சு என்ன ஆண்டவரே பிரயோஜனம், ஏன் இப்படி பண்றீங்க, இந்த ஒரு அற்புதமாவது எனக்கு செய்யக்கூடாதா, இந்த அற்புதத்தை செய்யாம நான் எப்படி வாழ முடியும் அப்படின்ற கேள்வி எதுவுமே கேட்காம உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஓகே ரைட், ஆண்டவர் தர்றதுக்கு சித்தம் இல்லை போல தெரியுது அப்படின்னு உடனே தங்களுடைய சிந்தையை மாற்றினார். யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வசதியை கொடுத்து சொல்லுறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு காரியத்தை ஆசைப்படுற, விருப்பப்படுற, நம்ம ரொம்ப நாளா ஜெபம் பண்ணின சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடாமல் இருக்கும்போது, நமக்கு தராத போது, ஒரு தேவனுடைய பிள்ளை அதுலயே சுத்தி வராம, அதுலயே மனசை போட்டு நம்ம கெடுக்காம, இல்ல இத செய்யாம அடுத்த பகுதி நாம் போகவே முடியாதுன்ற அந்த நிலைமைக்குள்ள வராம, நீங்க உண்மையா ஆண்டவரை தேடுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த காரியத்துல உங்க காலடி எடுத்து வச்சுட்டு, தேவன் இது ஒன்றை உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தாலும் இதற்கு பதிலாக ஆண்டவர் 1000 உயர்வுகளை கர்த்தர் வைத்திருப்பார். அதற்கு நேராய் நம்ம போவோமே ஆனால் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார். நீங்க ஆதியாகமத்துல வாசிக்கும் போது இந்த பிசாசுனுடைய சவால் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒண்ணுதான். நீங்க ஆதியாகமத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீ என்ன பண்ண வேண்டாம், புசிக்க வேண்டாம், அவ்வளவுதான். இது மட்டும், வேற எல்லாத்தையுமே ஆண்டவர் அவருக்கு தந்திருக்கிறார். தோட்டத்துல எல்லாமே தந்தாலும் இந்த ஒன்றை மட்டும் ஆண்டவர் அவருக்கு விலக்கி வச்சார், வேண்டாம்ப்பா இது வேண்டாம். ஆனா பிசாசு எதற்கு நேராய் கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா, அது ஒண்ணுதான் வேணும், அதை ஒண்ணுக்காக நீ பிரயாசப்படு, அது என்ன கிடைக்காம இருக்கு, மற்ற அவன் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது, அவன் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அவன் டெய்லி சாப்பிட்டா கூட அவருடைய ஆயுசு நாட்கள் முழுகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அங்க இருக்குது. ஆனா பிசாசு பாருங்க, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் எதை வேண்டான்னு சொன்னாரோ அதற்கு நேராய்
அவனுடைய சிந்தையை திருப்புகிற அளவிற்கு சத்துரு வந்து கொண்டு போய் விட்டுட்டான். அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், ஆண்டவர் வந்து நிறைய உங்களுக்கு வேற வழி வச்சிருக்கிறார், நிறைய உயர்வு வச்சிருக்கிறார். ஆமென். மனிதர்கள் ஒரு வாசலை நமக்கு அடைத்தால் கர்த்தர் நமக்காக 7 வாசல்களை திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது. நமக்கு வந்து ஏசேக்கு இல்லைன்னாலும் சித்தனா இல்லைன்னாலும் கர்த்தர் நமக்கு ரகபோத்த கர்த்தர் வைத்திருக்கிறது உண்மை, கர்த்தர் வைத்திருக்கிறது உண்மை. எனக்கு முன்பாக இருக்கிற அடைக்கப்பட்ட வாசலை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு முன்பாக திறக்காமல் இருக்கிற வாசலை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் எனக்கு முன்பாக திறந்திருக்கிற வாசல் எனக்கு நன்மையான வாசலாய், நம்புறவங்க கைகளை மேல தட்டி கர்த்தரை, எனக்கு முன்பாக இருக்கிற வாசல் எனக்கு போதுமானது, போதுமானது. ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுதுமே ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். எது அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை ஆண்டவர் வந்து நமக்கு வந்து சில நாட்களாக தவறாமல் மறுக்கிறாரா, நம்ம அதில் என்ன பண்ணணும்னா ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. பாருங்க, சில காரியத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப டக்குன்னு எல்லாம் செஞ்சிட முடியாது. நீங்க போடுகிற கால்குலேஷன், நீங்க போடுகிற இயரை வச்சு அந்த காரியத்தை வந்து சரி பண்ணவே முடியாது. அதை வந்து நம்ம அது பாட்டுக்கு விட்டுருவோம். அதுவா ஒரு நாள் என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா சரியாகி அன்னைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதமானதாய் அதை மாற்ற கர்த்தர் வல்லவர். ஆனா அதையே இன்றைக்கு ரொம்ப கவனமா இந்த காரியத்திற்காக ஜெபிங்க. ஒண்ணுலயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்னா எதிர்பார்த்துட்டே இருக்க கூடாது, ஒண்ணுலயே எதிர்பார்த்திருக்க கூடாது. அதுல எதிர்பார்த்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து தோல்வி அடையவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒன்ன தன்னுடைய கையில வச்சுட்டு அதையே ரொம்ப டிபெண்ட் பண்ணி அதுலயே எதிர்பார்த்து வருஷ கணக்காய் மாத கணக்காய் அது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சில காரியத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சு விட்டோமா, நம்ம ஜெபம் பண்ணி விட்டோமா, அவ்வளவுதான். அது பாட்டுக்கு கர்த்தர் வளர்த்துக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அது ஒரு நாள் திறக்கும். ஆனா அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்க முடியாது, அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாது. அது வரைக்கும் மற்ற காரியத்துல கர்த்தர் திறக்கிற வாசலுக்குள்ள நீங்க போய் கிரியை செய்ய ஆரம்பிப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் தலைமைத்துவம் என்கிற ஒரு பொறுப்புக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஒன்னையே நான் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டேன்னா எதிர்பார்த்து இருக்க மாட்டேன், ஒன்றையே நான் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் திறக்கிற எல்லா வழிகளிலையும் போய் அவருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்னா, ஒரு வாசலையே எதிர்பார்த்திருப்பது அல்ல, ஒரு மனுஷனையே எதிர்பார்த்திருப்பது அல்ல. சிலர் வந்து இந்த கவர்மெண்ட்ல எக்ஸாம் எல்லாம் எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த எக்ஸாம் எழுதுனா அந்த ரிசல்ட்டையே நோக்கி கொண்டே காத்திருப்பாங்க, அதுவே காத்திருப்பாங்க. ஒரு இடத்துல போய் அவங்க வந்து ரெஸ்யூம் கொடுத்துட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதையே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுடைய ஞானம் அதுலயே விளங்கும். ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு சொல்லுங்களேன் தெரியாது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா உடனே அப்பவே செஞ்சிருவாங்க. அதான் சில பிள்ளைகள் பாருங்க, சிலருக்காக வெயிட் பண்ணுவாங்க. 4 வருஷமா நாங்க வந்து நேசிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அவர் வந்து எனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 1 இயர் வெயிட் பண்ணு, நான் வேலை பார்த்துட்டு வந்துடுறேன், இன்னும் கொஞ்சம் சம்பளம் உயரட்டும் நான் வந்துடுறேன், நான் ஒரு கார் வாங்கட்டும் அப்புறம் வந்துடுறேன், ஒரு வீடு வாங்கட்டும் அதுக்கப்புறம் வந்துடுறேன், சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டும் அப்படி வந்துடுறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு மனுஷன் சொல்லும் போது அந்த வார்த்தையை கேட்டு வெயிட் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையே நஷ்டப்படுத்தின எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் முடிவெடுக்கிறவர்கள் உடனே முடிவெடுப்பாங்க, உடனே அதை செய்வாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த ஞானம், ஒருத்தர் அப்படி நோன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்ற வார்த்தை என்ன? அந்த வார்த்தை என்ன? வெயிட். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நோ அப்படின்னு சொல்றதற்கு தைரியம் இல்லாத சிலர் சொல்லுகிற முக்கியமான வார்த்தை வெயிட். ஹலோ, புரியுதுல்ல? அப்படின்னா ரொம்ப இது சாதாரணமா நம்ம இருக்கிற பிள்ளைங்க நோ அப்படின்னா என்ன சொல்லிடுவோம்? நோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்ட் ஆனவங்களன்னு வச்சுங்களேன், ரொம்ப படிச்சவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அனுபவசாலிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாயிலிருந்து என்ன வராது? டக்குன்னு நோ சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க? கேட்கல, பார்க்கலாம், சரி யோசிக்கலாம், சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த ஒரு 2 days ஆகும், ஒரு 2 months ஆகும். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து இந்த வெயிட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த காரியத்தை 100% நம்பிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க உடனே என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, அது நடந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடக்கலைன்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியத்தின் பேரில் உங்களுடைய எண்ணமே போகாம நீங்க உடனே அடுத்த படிக்கு நீங்க காலடி எடுத்து வச்சு நீங்க அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை சிறப்பாய் அமையும். ஒரு தலைவனுக்கு இந்த ஞானம் கண்டிப்பாக அவசியமானது. அல்லேலூயா. அப்போ யாரு நம்மளை பார்த்து ஒரு வாசல்களை அடைக்கப்பட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த வாசலை அல்ல, நமக்காய் திறந்திருக்கிற அநேக வாசல்கள், அநேக வாசல்கள். ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்காட்டி என்ன, கர்த்தர் உங்களுக்கு பல இடத்திலே காரியங்களை திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். ஒரு வழி அடையும் போது எனக்காக 7 வழிகளை கர்த்தர் திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். உன்னையே பார்த்துட்டு உன்னையே யோசிச்சுட்டு இதுல வெற்றி அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு தோற்று போயிட்டு மனசை விட்டுட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவே வேண்டாம். நான் நம்புறேன். ஆமென். நான் சில நேரத்தில் யோசிப்பேன், சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு, ஆனா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000 வீடு. ஆமென். அந்த மாதிரி தான். அப்படின்னா நம்மளை பொறுத்த அளவில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஒன்றையே எதிர்பார்க்கிறவர்கள் அல்ல, நமக்கு கர்த்தர் 1000 வழிகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நீதிமான் எங்க போனாலும் பிழைப்பான், நீதிமானுக்கு எங்க போனாலும் கர்த்தருடைய வார்த்தை உண்டு. ஆமென். நீங்கள் நடக்கிற பாதையெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு பாருங்க. லோத் அவருக்கு முன்னாடி இருக்கிறார். லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்தை செலக்ட் பண்ணிட்டாரு. லோத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்குது, அவ்வளவுதான். அவர் செலக்ட் பண்ண சோதோம் குமாருக்கு நேர் தான் அவர் போக முடியும். ஆனா ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எப்பா உனக்கு ஒரு வாசல் கிடையாது, உனக்கு ஒரு என்ட்ரி கிடையாது. கர்த்தர் சொல்றார், நீ கீழே இறங்கி பாரு, வானத்து நட்சத்திரங்களை பார், அவ்வளவாய் உன்னை நான் பெருக பண்ணுவேன், நீ கால் மிதிக்கிற எந்த தேசத்தையும் நான் உனக்கு தருவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க எதுல காலடி எடுத்து வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பிளஸ் பண்றதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்க துவங்குற எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்துல வெற்றியை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். காரணம் நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினால். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஒருவேளை சில வாசல்களை அடைக்கப்பட்டது, சில காரியத்தை எதிர்பார்த்து பல ஆண்டுகளாக நடக்காததை நினைச்சு ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே போட்டும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதற்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஆனா நீங்க இன்னொரு வழியில காலடி எடுத்து வைங்க, இன்னொரு தரிசனத்திற்கு நேராய் கடந்து போங்கள். கர்த்தருடைய காரியம் அவருடைய சித்தமானது, அவருடைய கையினால் உங்களுக்கு வாய்க்கும். கர்த்தருடைய காரியம் உங்கள் கையிலே வாய்க்கும்.
நம்புறோங்க. ஆமென், ஹalleluya. காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். பாடும், காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள் வசிக்கின்றார். என் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள் வசிக்கின்றார். என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். பாடும், என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பி. கைகள மேல தடி, காரியம் வாய்க்கும் அத்தனை நேரத்தில், அத்தரால் காரியம் வாய்க்கும். பாடும், காரியம் வாய்க்கும் அத்தனை நேரத்தில், அத்தரால். திரும்ப திரும்ப காரியம் வாய்க்கும் அத்தனை நேரத்தில், அத்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை. உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். என்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் சிறப்பாய் வணைந்திடுவார். என்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் சிறப்பாய். கைகளை மேல தட்டி சொல்லும், காரியம் வாய்க்கும் அத்தனை நேரத்தில், அத்தனை காரியம் வாய்க்கும். பாடும், அத்தனை நேரத்தில், அத்தனை. திரும்ப திரும்ப காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் அத்தனை நேரத்தில், அத்தனை காரியம் வாய்க்கும். ஹalleluya. நம்ம காலடி எடுத்து வைக்கிற எல்லா அடிகளையும் பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.